ஹலோ வணக்கம். டீம் பார்த்துருக்கோம். ஐபிஎல் நெருங்கிட்டே இருக்கு. பீடா வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்துலாமா? ஸ்குவாட் படிச்சிருங்க as usual. அதுக்கப்புறம் எங்க போவாங்க அப்படின்னு ஹானஸ்டா சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சது. டன். 4 பேர் ரிட்டைன் பண்ணாங்க. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அபிஷேக் போரல், ட்ரைசன் ஸ்டப்ஸ். ஆக்ஷன்ல எடுத்தது ஸ்டார்க்கு, கேஎல் ராகுல். வெரைட்டி வெரைட்டி ஐயருக்கு போயிட்டு கிடைக்காம அப்புறம் கேஎல் ராகுல் எடுத்தாங்க. ப்ரூக்கு, ஜேஎஃப்எம், நடராஜன், கருண் நாயர், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, மோஹித் சர்மா, ஃபாஃப் டுப்ளேசி ஃபார் டூ which is a steal. முகேஷ் குமார் and தர்ஷன் நல்கண்டே, விப்ரஜ் நிகாம், சமீரா, டோனவன் ஃபெரேரா, அஜய் மண்டல், மன்வந்த் குமார், திரிபுரண விஜய், மாதவ் திவாரி. ஸ்குவாட் சைஸ் 22. இந்த ஸ்குவாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப ரிட்டென்ஷன்ஸும் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்லயும் நல்லா எடுத்தாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹாரி ப்ரூக் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு பிளேயிங் லெவல்ல இந்த பிக்ஸ்டு ஸ்பாட்ல ஆடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணி. இன்னொன்னு எப்படின்னா, ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் 4 பிளேயர் தான் உள்ள ஆட முடியும் போது அந்த பிளேயர் வந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற காம்பினேஷன் எடுப்பாங்க, ஆப்ஷன்ல விடுவாங்க. அப்படிங்கும்போது திருப்பியும் வந்துட்டு உங்களோட பேரை வந்து ஆப்ஷன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் see everyone has got their own right to do in life. What keeps them happy is what they have got to do. We are no one to comment about it. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல if you wanted a breakனா ஆக்ஷனுக்கு முன்னாடியே யூ ஷுட் புல் அவுட். ஒவ்வொரு வருஷமும் இதை பண்றதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா இப்ப இப்ப எப்படி யோசிக்கிறோம், இப்ப நானே ஒரு நிறைய ஆப்ஷன்ல உட்காந்துருக்கேன், என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த பிளேயர் எடுங்க, இந்த பிளேயருக்கு பேக்கப்பே எடுக்காதங்க அப்படின்னுவேன். இந்த ஹாரி ப்ரூக் மாதிரி ஒரு பிளேயர்லாம் going to be a certainty in the playing 11. ஸோ என்ன பண்ண, அவர் எடுத்த உடனே அவரோட பிளேயிங் லெவல்ல எழுதிட்டுருவான் ஆப்ஷன்ல. அது எழுதிட்டு மற்ற பிளேயர்ஸை நான் எடுப்பேங்க போது என்ன பேக்கப்பே இல்லாம நான் எடுக்கிறேங்க போது இது ஒரு பெரிய ஹோலை நான் ஃபில் பண்ணணும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனால வந்துட்டு அவங்களோட பேலன்ஸ் வந்து பெருசா அடி வாங்கும். ஏன்னா இப்ப கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பிரேசர். டோனவன் ஃபெரேரா வச்சு மேட்ச் பண்ண மாட்டாங்களா பீடா? ஃபாஃப் டொனோவன் இல்ல டோனவன் ஃபெரேரா வச்சு மேட்ச் பண்ண மாட்டாங்களா? டொனோவன் ஃபெரேரா வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஹிட்டர் ஃபினிஷர் who's going to come at number 7. ஓகே, இவர் வந்துட்டு ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், ஒரு நம்பர் 4ல வந்துட்டு இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறவர். ஒரு பேக்கப்னா டொனாவன் ஃபெரேரா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் கேன் he பேட் அட் நம்பர் 4 and do the same thing what you are expecting from Harry Brook? The answer is no. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த அவங்க வேற காம்பினேஷன் வச்சு டொனாவன் ஃபெரேராவை எடுத்திருப்பாங்க, சீப்பா வேற கிடைச்சாரு. அப்படிங்கும்போது இப்ப இவங்க வந்துட்டு இந்த வே ஃப்ரேசர் மேக்கர் பிளேட் ஈவன் தோ இஸ் நாட் பீன் இன் richest of form will still start. So Rahul is going to open, KL Rahul is going to open with Fraser McGurk. இப்ப ஃபாப் டூப்ளசி ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப வந்துட்டு இவர் இல்லன்றதுனால, ஹாரி குரூப் இல்லன்றதுனால ஃபாப் டூப்ளசி வில் ஸ்டார்ட் இன் அட் நம்பர் 3. இன்னொன்னு பாருங்க, ஃபாப் டூப்ளசி சக்சஸ் have always been opening the batting, not at number 3, and is going to play out of his position. ஈவன் தோ இட்ஸ் அ குவாலிட்டி பிளேயர், ஆல்வேஸ் ரேட். ஆர்சிபியே விட்டுறக்கூடாது, 2 கோடிக்கு விட்டுறக்கூடாது, சென்னை கூட விட்டுறக்கூடாது, அப்படிதான் நான் சொன்னேன் ஒழிய அதை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். பட் இஸ் கோயிங் டு பிளே அன் அ பொசிஷன் வேர் that is not his comfortable position. Most of his bulk of his runs have come opening the batting. அவர் எங்க ஆனாலும் ஓப்பனிங் தான் ஆடுறாரு. Followed by the talented Abhishek Poral. Okay, he has proved himself that he is good enough at that level. அதுக்கப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் அன்பார்ச்சுனேட்டா ஒரு 6-7 மாசமா ஃபார்ம்ல இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிளிட்ஸ் அசுதோஷ் சர்மா, he has shown that he has got talent, but மேட்சை எடுத்துன்னு போய் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா, you are not sure about it. Followed by லைக்லி கேப்டன் அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மிச்சேல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நட்ராஜன் ரீஹாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெனுவன் விக்கெட் டேக்கர் மோஹித் சர்மா வில் பி தி இம்பாக்ட் சப். இப்ப அவங்களுக்கு எப்படின்னா, அந்த அசுதோஷ் சர்மாக்கு ஒரு சமீர் ரிஸ்வி வச்சிருக்காங்க. அசுதோஷ் சர்மா ஃபெயில் ஆனா அந்த பிளேஸ்ல எடுக்கிறதுக்கு ஒரு சமீர் ரிஸ்வி வச்சிருக்காங்க. கருண் நாயர் has been in rich form. அவரை எங்க ஆட முடியும் தெரியல. ஒருவேளை போரல் ரன் அடிக்கலைன்னா அந்த இடத்துல கருண் நாயரை கொண்டு வரலாம். டானவன் ஃபெரேரா எங்க வருவாருன்னு எனக்கு தெரியாது. அந்த திரிபுரா விஜய் அப்படின்னு ஒரு பிளேயர், ஆந்திரா பிளேயரு, நான் இதுல பார்த்திருக்கேன் அவரை ஏபிஎல்ல, வெரி டேலண்டட். ஆனா உள்ள வர முடியாது. தர்ஷன் நால்கண்டே இன் ஐபிஎல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நாங்க தான் அவர் 2019 பஞ்சாப்ல எடுத்தோம், டேலண்டடு, பட் நிறைய சான்சஸ் கிடைக்கல. மோஹித் சர்மாவை உடைச்சிட்டு அவர் வர முடியாது.
துஷ்மந்தா சமீரா எடுத்திருக்காங்க. ஸ்டார்க்கு பேக்கப். ஸ்டார்க் இருக்கிற வரைக்கும் அவரு ஆட முடியாது. டேலண்டட் திப்ராஜ் நிகம் அவர் எப்படி உள்ள வருவாரு? எடுத்தோடனே வரமாட்டாரு. மாதவ் திவாரி அவரும் உள்ள வர மாட்டாரு. அப்படிங்கும் போது இவங்களோட பிளேயிங் லெவல்ல பெருசா கன்ஃபியூஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தர் பிளேயிங் லெவனு. இப்ப நட்ராஜன் ப்ரூவன் கஸ்டமர், ஐ ரேட் இம் வெரி ஹைலி. முகேஷ் குமார், ஐ ரேட் இம் வெரி ஹைலி. குல்தீப் யாதவ், நோ ஒன் ஷுட் ஈவன் டாக் அபவுட் இட், இஸ் அ பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர். மிச்சல் ஸ்டார்க் போன வருஷம் ஐபிஎல்ல சரியா போடல. we are the one who said that he is not delivering, but ஸ்டார்க் ஸ்டார்க். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் எந்த பிச்சிலையும் 4 ஓவர்ல 30 ரன் கொடுக்குற அக்ஷர் பட்டேல். அண்ட் தென் இம்பாக்ட் அப் இஸ் கோயிங் டு பி மோஹித் சர்மா. அப்படிங்கும் போது இது ஒரு சூப்பர் போலிங் யூனிட். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. they can really win a game of cricket if the batsman put a sizable total. கேஎல் ராகுல் ஒரு கியர்ல தான் ஆடுவாரு. he is going to set up things. அதுக்கப்புறம் is going to explode. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இஸ் நாட் இன் ஃபார்ம். ஹிட் அண்ட் மிஸ், படலாம் படாம இருக்கலாம். பாக் டுப்ளசி கோயிங் டு பேட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஆர்டர். அபிஷேக் போரல் இஸ் a good player. Is he a match winner? No. Tristan Stubbs is been through rough form in his own South African soil. அசுதோஷ் சர்மா பாத்தீங்கன்னா இஸ் காட் ஸ்பார்க். மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியாது. அக்ஷர் பட்டேல் கேன் பேட். அதுக்கப்புறம் பேட்டிங் யாரும் இல்லைங்கும் போது this is going to be one of the weakest batting lineups on a surface where 200 and 210 is going to be par. அப்படிங்கும் போது even though they have got the fire power with the ball, இந்த பேட்டிங் லைனப் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் ஹிட்டர் கிடையாது. எடுத்த உடனே இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு டாப் 3 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல. அப்படிங்கும் போது ஆல்சோ டோன்ட் ஹவ் டீப் பேட்டிங் லைனப் பண்றதுனால ஈவன் தோ தே காட் அ கன் போலிங் யூனிட், they will also miss out and end up in the bottom 4, that is 7, 8, 9 and 10. அதனால என்னோட ஒப்பீனியன்ல பிளே ஆஃப் போக மாட்டாங்க நான் சொல்றேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா கேபிட்டல் பீடா டெல்லி கேபிட்டல் சிட்டி உள்ள போறாங்களா இல்லையா பாருங்கன்றீங்களா? நம்ம அது வருவோம் பீடா. அதுக்கு முன்னாடி சில டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கிறத நான் உங்களோட ஷேர் பண்றேன். நீங்களும் என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஃபாஃப் வந்து பேட்டிங் அட் நம்பர் 3 அவுட் ஆஃப் பொசிஷன் சொல்றீங்க. ஜேஎஃப்எம் கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்குமே நம்பர் 3 ஆடினாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க அவரை. ஸோ ஃபாஃபும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் இறங்கிட்டு ஜேஎஃப்எம் கூட 1 டவுன் வரலாம். அது ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். இல்லாட்டி சம்படி லைக் நீங்க சொன்ன மாதிரி இவர் ஃபினிஷர்னால டொனவன் ஃபெரேரா நம்பர் 7 ஆடிட்டு ஃபாஃபை ட்ராப் பண்ணிட்டு நம்பர் 3 அபிஷேக் போரல் டாப் ஆர்டர் நல்லா தான் அடிச்சாரு. அப்படியே ப்ரூக்கு இல்ல அக்சர் பட்டேல் நம்பர் 5 இந்தியாக்கே ஆடிட்டாரு. சரி, ப்ரூக்குங்கிற பிளேஸ்ல அக்சர் பட்டேல் மேல இறக்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியதானே பீடா. ஸ்டப்ஸ், அந்த அசுதோஷ் சர்மா அப்படியே வந்துட வேண்டியதானே. இப்போ இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னா, இப்ப நீங்க சொல்றது ஒரு நல்ல ஐடியா. பாப் ஏன் நீங்க அவுட் ஆஃப் பொசிஷன்ல டெஸ்பரேட்டா ட்ரை பண்றீங்கன்னு ஒரு கிரேட் கிரிக்கெட்டிங் கொஸ்டினை கேக்குறீங்க. அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இப்ப கேஎல்லும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கும் ஓப்பனிங் ஆடுறாங்க. கேஎல் ஸ்லோவா ஆடுவார். ஃபர்ஸ்ட் ஓவர்ல மெக்கருக்கு அவுட் ஆயிட்டாருன்னா அபிஷேக் போரல் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். நீங்க சொல்ற மாதிரி அக்ஷர் பட்டேல் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இஸ் ஆல்சோ நாட் அ பவர் ஹிட்டர். 160 விக்கெட்லாம் ஆட மாட்டாரு. பட் அபிஷேக் பொருள் போன வாட்டி அடிச்சாரு பீடா. ஓப்பனிங் 1 டவுன்லாம் வந்து அடிச்சாரு அபிஷேக் பொருள். அடிச்சாரு. உங்களுக்கு வந்து ஃப்ரேசர் மேக்கர் மாதிரி ஃபில் சால்ட் மாதிரி வந்து கடுபட் பண்ணணும். டாப் 3 உங்களுக்கு உங்களுக்கு அந்த பிரையன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் வச்சு நொறுக்கணும். உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு அந்த நொறுக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா பர்டிகுலரா இப்ப கேப்பீங்க நீங்க. இப்ப சென்னையில மட்டும் உங்களுக்கு என்ன ஜவான் கான்வேவும் ருத்ராஜ் கூட நொறுக்குவாங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் நாட் 200 பார் பிட்ச். ஸ்லோ பண்ணிடுவாங்க. 100 எப்ப 10 கோடி அடிச்சு உங்களுக்கு எடுத்தாங்களோ உங்களுக்கு அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வாட் கைண்ட் ஆஃப் பிச்சர் தேர் கோயிங் டு எக்ஸ்பெக்டிங். இட்ஸ் கட்டாந்தர பிட்ச். இப்ப ஒரு ஃபீல்டே செட் பண்ண முடியாத ஒரு ரெக்டாங்கிள் கிரவுண்டு, லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டுங்கும் போது உங்களுக்கு நல்லா அடிச்சாரு அபிஷேக் போரெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு ராக்கெட் மாதிரி போவாரா? மாட்டாரு. அக்ஷர் பட்டேல் ராக்கெட் மாதிரி போவாரா? மாட்டாரு. டைசன் ஸ்டெப்ஸ் ஃபார்ம்ல இல்ல. கேஎல் ராகுல் மெதுவா தான் ஆடுவாருக்கும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க் ஆயிடும். டொனவன் ஃபெரேரா நான் உங்ககிட்ட சொல்றேன், I rate him very highly. The explosive player who can come at number 7 and bat the last 20-30 balls. But how much money can you put on him? Number 7ல ஒருத்தர் 15வது ஓவர் வர்றாருன்னா right from ball 1 he has to go there and smash. You cannot expect him to be consistent. அப்படிங்கும் போது அது இன்னும் அவங்களோட பேட்டிங் ஸ்டெபிலிட்டியை வந்து வீக்கன் பண்ணும்.
அதனால வந்து நீங்க சொல்ற ஐடியா கரெக்டா இருந்தாலும் அவுட் ஆஃப் பொசிஷன் ஏன் ஒருத்தர் ஆடுறீங்கன்னு கேட்டாலும் the quality of off still because of Harry Brook not coming in, what kind of replacement they are going to take, I would still have Faf at number 3. இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஏன் ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு நம்பர் 3 ஆட வைக்க கூடாது அப்படின்னு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு அது ஃபாஃப் ஈஸி தானே. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஃப் டூப்ளஸியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா நம்பர் 3ல தெரியாதுங்கும் போது, அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையனை ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஜஸ்ட் யூனோ பிளட் கேட்ஸ் ஓபன் பண்ணி விட்டாரு அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவரை நீங்க நம்பர் 3ல இறக்கி விட்டு அவர் ஃபெயில் ஆனார்னா அதுக்கப்புறம் பயங்கரமா மாட்டிப்பீங்க. இப்ப பேட்டிங் ஆடுற இஷ்டத்துக்கு ஷஃபிள் பண்ணணும், நீங்க சொல்ற மாதிரி டொனாவன் பெராரா எடுத்துன்னு வரணும், இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் போலரை ஆடிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமீர் ரிஸ்வி கருண் நாயர் எடுத்துட்டு வரணும், கண்ணாப்பண்ணாலும் அடி வாங்குவோம். இந்த காம்பினேஷன் வந்து பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கு, அதை பண்ணாங்கன்னா அங்கேயே அடி வாங்குவோம். அப்படிங்கும் போது the only thing is to give the responsibility of the experienced FAF to handle the situation rather than changing the position of a inexperienced young and explosive Jake Fraser Maker. இதுதான் என்னோட எக்ஸ்பிளனேஷன். I don't know whether it makes sense to you. ஓகே, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வந்த பீடா, அவ்வளவுதான். இப்போ உங்க திடீர்னு நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் தெரியாது, ப்ரூக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டீவ் ஸ்மித் வர்றாரு, டெவால்ட் பிரெவிஸ் வர்றாரு, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஜானி பேர்ஸ்டோ எடுப்பேன். யோ எந்த ஊரியா நீ கேட்பாங்க. சரி, அவரு வர்றாரு. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு ஜானி பேர்ஸ்டோ டெல்லியில படும், புரிஞ்சுக்கோங்க, ஆக்ஷன் டைனமிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா வரும். அவங்க குத்து குத்துன்னு குத்துனீங்கன்னா ரெண்டு பக்கமா பிரிச்சிருவாரு அவரு. அப்ப இப்ப எஸ்ஏ லீக்லயே பாருங்க, அவர் ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் எங்க ஆடினாரு, ஓப்பனிங் ஆடினாரா இல்ல பின்னாடி தான் ஆடினாரு. சோ அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், then there is a chance of me having someone like Johnny Bairstow at top of the order. Then I can decide who is going to go. Either it's going to be for experienced Faf du Plessis or Jake Fraser McCurk at the top of the order. My balance and combination will look good. நீங்க ஸ்டீவ் ஸ்மித்தையும் பாத்தீங்கன்னா லக்னோ எடுக்க சொல்லுவேன், பஞ்சாப் அந்த முல்லன்பூர்ல எடுக்க சொல்லுவேன், சென்னையில எடுக்க சொல்லுவேன், டெல்லியில எடுக்க சொல்ல மாட்டேன். அவராலேயே வந்து பயங்கரமா அதை அடிச்செல்லாம் இங்க டெல்லி வான்கடே சின்னசாமி ஸ்டீவ் ஸ்மித் நீங்க எடுத்தீங்கன்னா ரன் அடிச்சிருவாரு, 470 ரன் அடிச்சிருவாரு. இப்பயும் சொல்றேன் நானு, ஒரு 131 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிப்பாரு. டாப் 3 நீங்க 131 ஸ்ட்ரைக் ரேட்ல 460 ரன் அடிச்சீங்கன்னா எவ்ரி இன்னிங்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி 20 ரன்ஸ் லெஸ். அப்படிங்கும்போது டெல்லிங்கும் போது ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா யூ டு கெட் சம்மன் ஹூஸ் எக்ஸ்ப்ளோசிவ். அந்த மாதிரி தான் போனோம். அது எப்படி போறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற காம்பினேஷனுக்கு திஸ் இஸ் வாட் பெட்டர் சூட்டட். தென் bowling looks absolutely fine. ஷார்ப் ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர், பவர் பிளேல விக்கெட் எடுத்துருவார். சஞ்சய் முகேஷ் குமார் இஸ் விக்கெட் டேக்கர், நட்ராஜன் இஸ் விக்கெட் டேக்கர், மோஹித் சர்மா இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர், குல்தீப் இஸ் விக்கெட் டேக்கர், அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் கண்டெயின் பண்ணுவாரு, அவரும் ஒரு அப்ப விக்கெட் எடுத்துருவாரு. This team is good enough to really stifle the opposition with the ball. If they get their batting combination right, they are going to challenge, but it's going to be too much of ask for 14 games to do that with the batting lineup what they've got. அப்படின்றதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். பீடா, அது கரெக்ட், பவுலிங் வெரி குட்னு நீங்க சொன்னீங்க. பட் தென் ரொம்ப பேக்கப் அப்படிங்கறது ரொம்ப தின்னா இருக்கு பீடா. இப்ப அக்சர், குல்தீப் ஓகே, நடராஜன், முகேஷ் குமார், ஸ்டார்க்கு. இப்ப வெளியே இருக்கிறது வந்து ஒரு ஃபாரின் சீமர்னா சமீரா மட்டும்தான், ஒரு இந்தியன் சீமர் வந்து மோஹித் சர்மா இம்பாக்ட் பேரா வந்துருவாருன்னு வச்சுக்கலாம். வேற யாருமே இல்லையே பீடா. ஒரு இன்ஜுரி வந்தாலுமே யாரு, நல்கண்டே, தர்ஷன் நல்கண்டே எனக்கு தெரியும், வேற யாருமே இல்லையே பீடா. இன்னொரு எடுத்திருக்கலாமே அவங்க. பயங்கரமா மாட்டிப்பாங்க. கோடி கோடியா ஃபாஸ்ட் போலர்ஸ் டொமஸ்டிக்லி ஏகப்பட்ட லோக்கல் பிரீமியர் லீக்ஸ் நடக்குது, ஏகப்பட்ட ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. இப்ப பாருங்க, எல்லாம் அஜய் மண்டல் எடுத்திருக்காங்க, திரிபுர்ணா விஜய் எடுத்திருக்காங்க. இத்தனை திரிபுர்ணா விஜய் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு விப்ராஜ் நிகம், மாதவ் திவாரி. இப்போ உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா see the confidence what they have in Mohit Sharma, the way he has delivered in the last few years in IPL is eye catching. ஒவ்வொரு தரையும் டஃப் ஓவர்ஸ் அவர் போட்டிருக்காரு. டெத்துல எல்லாம் வந்து அது எப்படின்னா அவரை 10 ஓவருக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. பாவம் 4 ஓவர் 10ல இருந்து 20 4 ஓவர் போட்டு 4 ஓவர்ல உங்களுக்கு 39 2 விக்கெட் 3 விக்கெட் வைட்டல் பிரேக் த்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, நீங்க சொல்றது இன்ஜுரி இது கரெக்ட், ஓகே, எனக்கு எந்த இன்ஜுரி வராது, எனக்கு அந்த 5 போலர் வந்து ஷார்ப்பா நான் எடுத்துட்டேன், ஒரு பேக்கப்பும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் நான் வச்சிருக்கேன்
அப்படின்னு எடுத்திருக்காங்க. இத்தனை பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் போரலஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப், அவ்வளவு சீக்கிரம் அவரை டிராப் பண்ண முடியாது. அசுதோஷ் சர்மா எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப், ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவரையே நீங்க டிராப் பண்ண முடியாது. எப்படி போயிருக்கணும் அப்படின்னா, ஜேக் பிரேசர் மெக்கருக்கு வந்து எடுத்தாங்க. they really believe that he is going to fire. ஜேக் பிரேசர் மெக்கருக்கு ஒரு பேக்கப் இருக்கணும். ஜேக் பிரேசர் மெக்கருக்கு நம்பி நீங்க 14 மேட்ச் போக முடியாது. ஐம் நாட் சேயிங் தட் இஸ் நாட் டேலண்டட். நீங்க சொல்ற மாதிரி இன்ஜுரியை விடுங்க, ஒரு 4 மேட்ச் ஆல் சிங்கிள் டிஜிட்ஸ்னா என்ன பண்ணுவீங்க? வேற யாருமே இல்ல ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு. அதனால வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அதுக்குதான் பேக்கப்பா ஃபாப் டூ பிளஸ் எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு ஹாரி புரூக் போனதுனால அவங்க படகு அப்படியே ஆடிடுச்சு. இப்ப இவங்க என்ன பெரிய பிரச்சனைனா, ட்ரைஸ்டன் சப்ஸோட ஃபார்ம் இன்டிஃபரண்டா இருக்கிறதுனால இந்த டீம் வந்து ரொம்ப வீக்கா தெரியுது எனக்கு. இப்ப எங்கேயுமே ட்ரைஸ்டன் சப் படிக்கல. இஸ் ஆல்சோ லாஸ்ட் இஸ் பிளேஸ் இந்த ஓடிஏ வேர் ஹி வாஸ் a மெயின் ஸ்டே ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. அவரோட கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹாரி புரூக் இல்ல, அது எந்த மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டு அந்த பேலன்ஸை வந்து க்ளோஸ் அவுட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஈவன் தோ அந்த பேலன்ஸ் க்ளோஸ் அவுட் பண்ற மாதிரி ஒரு பிளேயரை எடுத்தாலும் எந்த அளவுக்கு இந்த பேட்டிங்ல என்ன பீஃப் அப் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால பேட்டிங் லைனப் லுக்ஸ் வீக்கஸ்ட் ஃபார் மீ இந்த டோர்னமெண்ட். பவர் ஹிட்டிங்கும் கிடையாது. நிறைய பேட்ஸ்மேன் டாப் 7ல கேன் யூ புட் தேர் மணி ஆன் டு ஸ்கோர் 400+ ரன்ஸ்னாலும் அதுவும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் பிக் டைம் வித் பேட்டிங் டிபார்ட்மெண்ட், இஃப் நாட் வித் போலிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, கருண் நாயர் நம்ம எல்லாரும் சொன்னோம் இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கே கன்சிடர் பண்ணணும்னு. இங்க இருக்காரு. ஐ ஹோப் ஹி கெட்ஸ் சான்ஸ் ஹியர் அட்லீஸ்ட். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் பீடாக். பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக் தான். பவுலிங் அந்த டாப் ஃபைவ் பவுலர்ஸ், அந்த அக்சர், குல்தீப், ஸ்டார்க், நடராஜன், முகேஷ் குமார் வித் மோஹித் சர்மா சேர்த்தா ஐ திங்க் தட் ஹஸ் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இந்த டோர்னமெண்ட். ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நோ டினையிங் தட். பட் பேக்கப்ஸ் தின்னா இருக்கு. பேட்டிங்ல கேஎல் ராகுல் மட்டும் கண்டிப்பா அந்த 450-500 ரன் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம். வேற யாருமே வந்து கன்சிஸ்டண்டா அடிப்பாங்களான்னா எனக்கும் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஃபேஃப் மே ஸ்டெப் அப், பட் ஸ்டில் தட் மே நாட் பி இனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடாக். ஸோ ஐ கோ வித் யூ. தே மே அன்பார்ச்சுனேட்லி மிஸ் அவுட் திஸ் இயர் டெல்லி கேபிட்டல்ஸ். அதான் சொல்றேனே உங்களுக்கு, டு பி ஆனஸ்ட் வித் யூ, தட் இஸ் வேர் அந்த சாணக்கியத்தனம் வரும். ஸோ ஒன்னே நீங்க ஆக்ஷன் இந்த மாதிரி டீம் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி டீமை நீங்க எடுக்க முடியலன்னா ஆனஸ்டா உங்களுக்கு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். ஓகே, இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஹேமங் பதானி வில் பி an eye after winning as a head coach for Dubai Capital, and his records everywhere is very good. எஸ்ஏ லீக் ஒரு வருஷம் இருந்தாரு, அது ஜெயிச்சாரு. அந்த ஜாப்னா கிங்ஸோட இருந்தாரு. ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் has been part of winning team many years. There has been part of winning team in TNPL many years. He will be extremely hunger to prove a point or two. அதுக்கப்புறம் ஒரு ஷோடு கிரிக்கெட்டிங் பிரெயின் அவரு. ஃபர்ஸ்ட் அவர் ஈ வுட் ஹவ் டெஃபினெட்லி அனலைஸ்ட், ஓகே என்ன வந்துட்டு கிரே ஏரியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்கறது. ஐ பர்சனலி வாண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டு டூ வெல். அவரோட ஏமங்கோடல நான் ஆடி இருக்கேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமங்க. அண்ட் ஐ வாண்ட் சம் ஒன் who doesn't played 100 test matches, 10,000 ODI இன்டர்நேஷனல்ஸ் ஆடாம ஒரு கோச் வந்து இந்த மாதிரி சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ மை சப்போர்ட் வில் டெஃபினெட்லி பி ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். யூ ஆனஸ்ட்லி டோல் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ஒன் தட் இஸ் கோயிங் டு பி a problem for them. நீங்களும் அதை ஒத்துட்டு இருக்கீங்க. லெட் us see how they come up again. இப்ப அதாவது மனதில் இடம் உண்டு, பிளே ஆஃப்ஸில் இடம் இல்லை அப்படிங்கிறீங்க அதானே? எனக்கு மனதில் இடம் உண்டு, பிளே ஆஃப்ஸில் இடம் இல்லைங்கிறீங்க. டெஃபினட்டா. ஏன்னா இப்போ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, பீடா கொஞ்சம் பஞ்சாப் நல்லா இருக்கு டீம்ன்ற மாதிரி சொன்னாரு. விகே சார் வந்துட்டு சொன்ன உடனே பீடாக் மனசு மாறிடுச்சுன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா வியூவர்ஸ்க்கு, இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப என்ன கேளுங்களேன். இப்ப எனக்கு ஆசை என்ன தெரியுமா? பஞ்சாப் குவாலிஃபை ஆகணும், டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபை ஆகணும், ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும். மற்ற எந்த டீம் குவாலிஃபை ஆகலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த 3 டீம் குவாலிஃபை ஆனா நான் ஆசைப்படுவேன். ஆனா அந்த டீம் குவாலிஃபை ஆகணும்னு ஆசைப்படுறதுக்காக இப்ப உங்களுக்கு லூப் ஹோல்ஸ் இருக்குன்றத மறைச்சு நான் வேற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியூவர்ஸ் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி பாக்குற வியூவர்ஸ் அது எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதை நானும் பண்ண மாட்டேன், விகே சாரும் பண்ண மாட்டாரு. ஸோ அதான் விகே சாரும் ரிப்ளை பண்ணாரு ட்வீட்ல, ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பஞ்சாப் கிங் குவாலிஃபைஸ் அப்படின்னு. எங்களுக்கு விருப்பு வெறுப்புன்றது எதுவுமே கிடையாது. வென் தே வில் பி பர்டிகுலர்லி சிட் ஆன் த ஷோ. ஆனா நான் மேட்ச் பாக்குறேன் அப்படின் போது எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும். அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும், தமிழ்நாடு எனக்கு வந்து என் ஃபேண்டசி டீம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதான் சொல்றேனே. ஆனா அந்த அந்த ஒரு பயஸ்ட் திங்கிங் வந்து will definitely not reflect on the way we analyze and we'll be happy to be proven wrong. ஏன்னா சொல்லிட்டேன் நான், டெல்லி குவாலிஃபை ஆகணும், பஞ்சாப் குவாலிஃபை ஆகணும், ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன்.
So that is what exactly, the mindset we come here to give honest opinion. This is what we have got. This is what the analysis we have got. என்னோட தாட்ஸ் சொல்லிட்டேன், சார் அவரோட தாட்ஸ் சொல்லிட்டாரு. ஸோ த நெக்ஸ்ட் டீம் is going to be lot of people will be waiting for. Even myself, when I speak about the team, it is none other than ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஈசலா நமதா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ். until we sign off and come back and entertain you for that episode. Thanks a lot and bye bye.